அதை ஒதுக்கி விடாமல் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெளி சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு செடி வகை தாவரம். பார்ப்பதற்கு அருகம்புல் போலவே வளரக்கூடிய தாவரம். கொத்தாக இருக்கும். ரொம்ப அழகான மஞ்சளில் சிவப்பு கலந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். பொதுவாக மணல் கலந்த களிமண் பூமிகளில் பொதுவாக இந்த மழைக்காலம் முன்மழைக்காலம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இந்த வெளிச்சுருங்கியை சொல்ல முடியும். இந்த பேரை கேட்டாலே நமக்கு தெரியுது இல்லையா? இந்த வெளிச்சுருங்கி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தோன்னா அந்த வெளிச்சுருங்கியை புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், நாக்கு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதே போல் செலவரி கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பி, இது சம்பந்தப்பட்ட புற்றுநோய். இந்த 3 வகையான புற்றுநோய்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சுருங்கி ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. வெளிச்சுருங்கியை எரித்து சாம்பலாக்கி எடுக்கக்கூடிய அந்த பதங்கம், அதோட எக்ஸ்ட்ராக்டை 500 மில்லிகிராம்லேருந்து 3 கிராம் வரை நோயுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் தேன், பால் அல்லது வெந்நீரில் கலந்து 3 வேளை உணவுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவர்களிடையே இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெளிச்சுருங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து அதை ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன, அந்த மூலக்கூறுகள் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களில் எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஒரு ஸ்டடி செய்து பார்த்தபோது, அனிமல் ஸ்டடியாக அதை செய்து பார்த்தபோது, குறிப்பாக சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய இலகுவான தசைகளில் வரக்கூடிய புற்றுநோய்களை குணமாக்கக்கூடிய நிறைய ஆல்கலாய்ட்ஸ் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட, அதே போல் குடல் சம்பந்தப்பட்ட, சில நேரங்களில் ரெக்டம் நம்ம சொல்லக்கூடிய அனல் கெனால் சம்பந்தப்பட்ட, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணமாக்கக்கூடிய சக்தி இந்த வெளிச்சுருங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அனிமல் ட்ரையல்ஸில் மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஹியூமன் ட்ரையல்ஸ் கொண்டு போகப்படலை. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு இந்த வெளிச்சுருங்கியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு வழக்கம்னு சொல்லலாம். வெளிச்சுருங்கியுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஏற்படும் போது சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத போது என்ன ஆகுதுன்னா, அந்த சுரப்பி சிறிது சிறிதாக வீங்க ஆரம்பித்து கழுத்துக்கு 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய வீக்கம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக மாறிவிடுறதை பார்க்குறோம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இந்த மாதிரி காய்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை ஒன்றையே நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த வெளிச்சுருங்கியுடைய மிக முக்கியமான இன்னொரு மருத்துவ குணத்தில் ஒன்று, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது வெளிச்சுருங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய முழு தாவரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவு சூரணம் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட முன்கழுத்து கழலை நோயின்னு நம்ம சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயாக இருக்கக்கூடிய அந்த காய்டர் மிக வேகமாக படிப்படியாக மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த வெளிச்சுருங்கியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொழுப்பு கட்டிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் ஒரு 100 பேர்களை எடுத்து அந்த 100 பேருடைய உடலை நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னா குறைந்தது 60 பேருக்காவது ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொழுப்பு கட்டிகள். இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் ஏற்படும் போது இந்த வெளிச்சுருங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக அரைத்து
கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 10 போல போட்டு ஒரு துணியை வைத்து கட்டிவிட வேண்டும். இந்த மாதிரி கட்டி இரவு படுக்கும்போது கட்டி வைத்து காலையில் வெந்நீர் வைத்து குளித்து விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது சிறிது சிறிதாக அந்த கொழுப்பு கட்டிகள் கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் ஒரு லோக்கல் யூஸாகவே இந்த வெளிச்சுருங்கிய இந்த உபயோகத்திற்கு பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு மாதம் உபயோகப்படுத்தி 2 மாதம் உபயோகப்படுத்தி இதில் குணம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இதை வெளிப்புறமாக உபயோகப்படுத்தும் போது குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது தான் அந்த கொழுப்பு கட்டியுடைய அளவு படிப்படியாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். நிறைய ஆண்கள், குறிப்பாக பெண்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள், அதிகமாக வயிறு பெரியதாக இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்குமே இந்த ஹெர்னியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சுரங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெளிச்சுரங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவு, அதே போல் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு 15 மில்லி அளவு, இது ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடணும். இதை சாப்பிட்டு விடுத்து வெந்நீர் குடிக்கணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது அந்த ஹெர்னியா பிரச்சனை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வேகமாக குணமடைந்து போகிறத பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ஹெர்னியா ஏற்படுவதற்கு தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனம் ஒரு காரணமாக கருதப்பட்டாலும் கூட குடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய காரணம். இந்த குடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைந்தால் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தானாகவே குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த வெளிச்சுருங்கியை பொறுத்தவரையிலும் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்னு சொல்லக்கூடிய உடலுடைய சாஃப்டான டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கும், அதே போல் அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மனிதராகிய ஒவ்வொருவருக்கும் சமூகத்தின் மீது சமூக பற்று தேவை. ஆனால் அதை எவ்வாறு நாம் காட்டலாம் என்பதை பற்றியும், சமூகத்தின் மீது உள்ள அக்கறையை நாம் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதியவர்கள் என்பவர்கள் அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் வேர்களை போன்றவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாகரிக சமூகத்திலும் முதியவர்களுக்கான இடம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, முதியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதியவர்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு வீட்டினுடைய ஒரு அஸ்திவாரமாக, அச்சாரமாக இருக்கிறார்கள். பல சமயங்களில் குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், சிக்கலான பிரச்சனைகளில் தீர்வு காண்பதாக இருக்கட்டும், முதியவர்களினுடைய வழிகாட்டுதல் என்பது மிக மிக அவசியமாக ஒரு குடும்பத்திற்கு இருக்கிறது. நம்முடைய பாரம்பரியத்தில் முதியவர்களுக்கான அந்த மரியாதை இடம் என்பது மிகப்பெரியது. நம்முடைய சடங்குகள் சம்பிரதாயங்களிலும் கூட முதியவர்களுக்கான அந்த மிக உயரிய இடம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் நாகரிகம் சார்ந்த பல மாற்றங்கள், வளர்ச்சிகள், நம்முடைய தொழில், வேலைவாய்ப்பு, அதேபோல் வாழ்வியல் சார்ந்த மதிப்பீடுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதன் காரணமாக முதியவர்கள் ஒதுக்கப்படுவதும் விளக்கப்படுவதும் நம்முடைய சமூகத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு அடிப்படையான முதியவர்கள் குறித்த பாதுகாப்புணர்வு என்பது இன்றைக்கு மிகவும் பலவீனமடைந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். நிறைய பேர் தொழில் வாய்ப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக தங்கள் பெற்றோர்களை தனியாக விட்டுவிட்டு நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்கிறார்கள், ஊரை விட்டு செல்கிறார்கள், நாட்டை விட்டு செல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது தனித்து வாழக்கூடிய முதியவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிலும் முக்கியமாக சென்னை நகரம் என்பது அதிகமான முதியவர்களை கொண்ட ஒரு நகரமாக இருப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே அதிக அளவிற்கு தனித்து வாழக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட அந்த புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. அதோடு சேர்ந்து முதியவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குற்றங்களினுடைய எண்ணிக்கையும்
இந்தியா முழுக்க தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அப்படி முதியவர்களுக்கு எதிரான குற்றங்களினுடைய வரிசையில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறது என்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் 3 முதியவர்கள் அடுத்தடுத்து சென்னை நகரத்தில் தனித்து வாழக்கூடிய முதியவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிந்த நபர்களால் தான் இந்த கொலைகள் நடந்திருக்கின்றன. அதே சமயத்தில் அந்த கொலைகளினுடைய நோக்கம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அவர்களிடமிருந்து பணத்தையும் நகைகளையும் உடைமைகளையும் அபகரிப்பதற்காக இந்த கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த கொலைகள் என்பது மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக தனித்து வாழக்கூடியவர்களை நோட்டமிட்டு கண்காணித்து அவர்களிடம் பழகி பிறகு அந்த கொலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த முதியவர்களுக்கு எதிரான இந்த குற்றச்செயல்கள் என்பது பல விதங்களிலும் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக தனித்து வாழக்கூடிய முதியவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, வீடு நிலபுலன்கள் போன்றவற்றை அபகரித்துக் கொள்வது, இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக, ஒரு பெரிய மாஃபியாவே இதற்காக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி தனித்து வாழக்கூடியவர்களை கொலை செய்து விடுவது. இந்த தனித்து வாழக்கூடிய முதியவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், யாரும் அவர்கள் கூட இருப்பதில்லை. அப்படி இல்லாத போது அவர்களிடம் இருக்கக்கூடிய சேமிப்பையோ பணத்தையோ வைத்துக்கொண்டு தாங்களே கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு அவலநிலைக்கு ஆட்படுகிறார்கள். ஒன்று, அவர்களுடைய பிள்ளைகள் தொலைதூரங்களுக்கு சென்று விடுகிறார்கள், அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக அந்த முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது அதற்குள்ளாக பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. முக்கியமாக அவர்கள் யாரையும் நம்புவதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் தங்களை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ அபகரித்து கொண்டு விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் பொதுவாக நிறைய முதியவர்கள் யாரையும் நம்புவது கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அண்டை அயலவர்களுடன் அதிகமாக பழகுவதும் இல்லை. அப்படியே பழக விரும்பினாலும் கூட சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு விலகலான மனநிலை, ஒரு அந்நியப்பட்ட மனநிலை என்பது நிறைய நேரங்களில் முதியவர்களை ஒரு பொருட்டாக நினைத்து பழகாமல் விலக்கி வைத்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இது கொள்ளைக்காரர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதியவர்களுடைய தனியாக வாழக்கூடிய முதியவர்களுடைய பதிவு செய்து கொள்வது காவல் நிலையத்தில், தொடர்ந்து அவர்களிடம் போய் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்று ரோந்து செல்வது, அங்கு போய் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்டு புத்தகத்தில் காவலர்கள் கையெழுத்திடுவது, அவசர உதவி எண்களை கொடுப்பது என்று பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் அது எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை. ஏனென்று கேட்டால், அப்படி அந்த எண்ணின் மூலமாக உதவி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு என்பது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு அப்படி ஒரு வசதி இருப்பதே நிறைய முதியவர்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் மிக எளிய இலக்குகளாக, சாஃப்ட் டார்கெட் என்று சொல்வார்களே, அப்படி மிக எளிய இலக்குகளாக மாறி வருகிறார்கள். பொதுவாக சென்னை நகரத்தில் கொள்ளைகளும் பெருமளவிற்கு அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் சுலபமாக தாக்கப்படக்கூடியவர்களாக இந்த முதியவர்கள் இருக்கிறார்கள். சமூக விரோதிகள் தொடர்பாக தமிழக காவல்துறை என்பது முற்றாக செயலிழந்து போய்விட்ட ஒரு நிலையைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த முதியவர் கொலையை நாம் எப்படி தடுப்பது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பெற்றோர்களை தனியாக விட்டு வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. தங்கள் பெற்றோர்களை அவர்கள் செலவுக்கு பணம் அனுப்பினால் மட்டும் போதாது, அவர்களுக்கு உரிய பாதுகாவலர்களை அல்லது உரிய உதவியாளர்களை அவர்கள் இருப்பதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு புறம், நீங்கள் வசதியான முதியோர் தங்குமிடங்களை உருவாக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் முதியோர் தங்குமிடங்கள் என்பது பல சமயங்களில் அடிப்படை வசதிகள் அற்றதாக அல்லது நிராதரவாக கைவிடப்பட்டவர்களுக்கான ஒரு இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ஓரளவுக்கு தாங்களே கவனித்து கொள்ளக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு சிறப்பு குடியிருப்புகளை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட குடியிருப்புகளை உருவாக்குவதன் மூலமாக, அதாவது அவர்களுக்கு ஒரு வீடோ அல்லது சொத்தோ இருக்கிற பட்சத்தில் குறைந்த விலையில் அரசு அத்தகைய குடியிருப்புகளை பல்வேறு பகுதிகளில் உருவாக்கி அவற்றிற்கு பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தலாம். காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இது போன்ற, அதாவது சமூக விரோதிகள் எங்கு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றிய கவனத்தை அதிகப்படுத்தலாம். முதியவர்கள் ஒரு சமூகமாக வாழ்வதற்கான பயிற்சி அளிக்கலாம். அவர்களுக்கான நிறைய ஒரு கலாச்சார அமைப்புகளை உருவாக்குவது, பண்பாட்டு அமைப்புகளை உருவாக்குவது, ஒருவருக்கொருவர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இதற்கு பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும்.
தனித்து வாழக்கூடிய முதியவர்களை தனித்து போய்விட விடாமல் அவர்களை தொடர்ந்து ஒரு சமூகமாக ஒருங்கிணைக்க வேண்டும். அதேபோல் உடல்நலக்குறைவோ அல்லது வேறு விதமான அபாயங்களுக்கோ தங்களுக்கு ஏற்படுகிற பட்சத்தில் அவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அவசர அழைப்புகள் சார்ந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் கூட முதியவர்களுடைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு மிக மிக அபாயகரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அபாயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கடமை, அரசினுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் நா. ராமன். ஒரு எழுத்தாளரா கவிஞரா இவர் எப்படி உருவானார், இவரோட முதல் படைப்பு, இவருக்கான இலக்கு, இதெல்லாம் சார்ந்தும் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அப்படிங்கிற முறையிலையும் இவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எழுத்தாளரா கவிஞரா ஓய்வு பெற்ற இராணுவ வீரரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசும்போதே சொல்லியிருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே தமிழ் இலக்கியத்து மேலே உங்களுக்கு ஆர்வம், ஈடுபாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட படைப்புகள் அப்படின்னு வரும்போது கவிதைகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கட்டுரைகள் எழுதியிருக்கீங்கனாலும் கவிதைகள் அப்படின்னு வரும்போது மரபு கவிதை அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய அடையாளம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அப்படிங்கிற முறையில் இராணுவத்தில் பணியாற்றின அனுபவம் என்ன? ஏன்னா எத்தனையோ விதமான அனுபவங்களை உள்ளடக்கியதாக தான் இருக்கும் அந்த பணி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே. ஸோ நீங்கள் உங்களுடைய பணி காலத்தில் நீங்கள் பார்த்த, நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தமிழ் இலக்கியம் சார்ந்த பணிகள் அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இராணுவ வீரர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய பணிக்காலத்தில் இந்த போர் நிறைந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, அங்கே என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு? நான் சென்னையிலேருந்து ஒரு பவுடர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் அப்போ சைனா போர் நடந்துகிட்டு இருக்க நேரங்கள், நிறைய பேர் தேவைகள்னு சொல்லி ஆட்கள் தேவைகள் இராணுவத்திற்குன்னு போட்டிருந்தாங்க. அந்த விளம்பரம் பார்த்து நான் நேரடியாக அங்கே தேனாம்பேட்டையில் தான் இருந்தேன், அந்த அவிசிப்பம் இருக்குது. அங்கே நேரடியாக போனப்போ என்னுடைய எல்லா சான்றிதழ்களையும் பார்த்தாங்க. நான் ஏற்கனவே என்சிசியில் வேறு இருந்தேன். எல்லா சான்றிதழும் பார்த்ததுக்கப்புறம் உடனே எல்லாத்துலேயும் தேர்ச்சி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு தேர்வு வச்சாங்க, எழுத்து தேர்வு. அதுலேயும் தேர்வாயிட்டேன். தேர்வானோடனே எனக்கு அவங்க இது பண்ணி கொடுத்தது வந்து நான் எதை விரும்பணும் அவங்கள்ட்ட கேட்கல. பட் அவங்களாம் என்ன பண்ணால் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெக்கானிக்கல் லைனில் எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர், அதாவது ஆரம்பத்தில் ஆர்மிக்குள்ளே நிறைய இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அது தனித்தனியாக இருக்குது. இதில் எனக்கு கிடைச்சது வந்து மெக்கானிக் கோர் கிடைச்சது. அவங்களே எல்லா இதுவும் பண்ணி கிடைச்சது. எனக்கு செகண்ட்ராபாட்டு இந்த ட்ரைனிங் சென்டர் செகண்ட்ராபாட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. செகண்ட்ராபாட்டில் ட்ரைனிங் என்சிசி இருந்த காலத்தினால எனக்கு 6 மாதம் பேசிக் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அந்த அடிப்படை பயிற்சி. அந்த பயிற்சி எனக்கு 90 நாள் ஆகிட்டாங்க. 180 நாளில் 90 நாள் ஆகிட்டாங்க. 90 நாள் ஆனோடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து தொழிற்பயிற்சியினுடைய இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தொழிற்பயிற்சி வந்து கூடிய வரைக்கும் என்னுடைய இதில் வந்து ரொம்ப இதாக இருப்பேன். அதாவது செய்ய வேண்டியதை திரும்ப செய்யணும், இதில் நமக்கு சும்மா வெற்றி காணணும்னு. அது மாதிரி அதில் வந்து நிறைய எனக்கு தேர்ச்சி தேர்வாளர் போடும்போதே நல்ல மார்க் போட்டிருப்பார். கொஞ்சம் இதுவெல்லாம் பண்ணுவார், நல்லா இது பண்ணியிருந்தப்பில். அது முடித்து, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பகுதி 4, அது முடிஞ்சு பகுதி 3. இது வந்து செகண்ட்ராபாட்லேயே தான் அடுத்தடுத்த இடங்களில். அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு போஸ்டிங், அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு போய் ஆகணும். அந்த நிலையில் நான் இருந்தது வந்து இந்த இதையும் கூடவே அலுவலக பணியும் செய்ய வச்சுருந்தார். ஏன்னா ஒருத்தர் ராஜபாளையத்துக்காரர் பாக்கியம்னு சொல்லிட்டு சுபேதார் மேஜராக இருந்தார். அவர் என்னுடைய இதை பார்த்துட்டு நீ கொஞ்ச நாள் அலுவலகத்தில் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தார். அதை செய்துட்டு இருந்தேன். அந்த பணியிலையும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்ததுனால எனக்கு நீ எங்கே போக விரும்புகிறேன்னு கேட்டார். பலரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த வயசுக்குள்ளே, அப்போ எனக்கு வந்து 21 வயசு, 20 வயசு ப்ளஸ் இதுதான்,
ட்ரைனிங் முடிப்பு 21 வயசு. நீங்கள் போகிறதுக்கு எப்போவுமே வந்து பார்டருக்கு, அதாவது எங்கே இது இருக்கோ அங்கே போங்க. ஏன்னா அப்போ இந்த வயசு ப்ளஸ் அந்த பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம். இங்கேயெல்லாம் போனீங்கன்னா அதிகமான வேலையில் விட மாட்டாங்க, மற்ற வேலைகளுக்கு தான் அனுப்புவாங்க. நீங்கள் அங்கே போயிடுங்கனாரு. அதனால் அவன்கிட்ட கேட்டேன். அவர் நான் கேட்ட உடனே அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னப்பா தம்பி, நீங்கள் எடுத்த உடனே லடாக்கு பனிப்பிரதேசம் 2 பக்கமும் பார்டரு, அதை கேட்குறியே அப்படின்னாப்புல. எல்லோரும் என்ன சொன்னால், அப்போ வந்து 30 ரூபா சம்பளத்துலேருந்து 30 ரூபா கூட அலவன்ஸ் வேறு உண்டு, ஹில்ஸ் அலவன்ஸு. அதனால் எனக்கு திரும்ப கேட்டார், அங்கே தான் போகணுமானே. இல்லை நான் செல்லு தானே போகணும், அங்கே தான் போகணும், ஏன்னா அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அங்கே போன உடனே அது சின்ன டிபிடி, டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஷாப்னு சொல்லி பேர். கொஞ்ச நாள் 6 மாதம் அங்கே வேலை கற்றுக்கிட்டேன். அங்கே என்ன ஒரு பெரிய இதுன்னா, எந்த ஒரு இன்ஜினையும் நம்மளே பிரித்து நம்மளே செய்யலாம். அதில் என்ன டேமேஜ் என்ன இது வந்தாலும் இந்த கேள்விகள் கிடையாது. ஃபீல்டில் அது ஒரு இது உண்டு. அதனால் பயிற்சி பெறுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே நானே இது பண்ணி கூட ஒரு அதாவது ஒரு சர்வீஸ்காரர் ப்ளஸ் என்ன ட்ரெயினிஸ் 2 பேரும் போட்டு போனாங்க, பண்ணி ஓட்டினோம். அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு என்ன பண்ணாங்க, 2ஐயும் சேர்த்து பி டைப், முதல்ல சி டைப்பு, அப்புறம் பி டைப் ஒரு ஷாப்புக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சொன்னால் அது வந்து மேஜர் பார்ட்டு. அதுக்கு வந்து ஃபுல்லாகவே இங்கே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது ஆர்டினன்ஸ் வெஹிக்கிள் அண்ட் சப்ளை, ஏஐசின்னு சொல்லுவாங்க, ஆர்மர்டு சப்ளை கோர். இவங்களுடைய வெஹிக்கிள் தான், இவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. அதில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணோம். அதில் ஒர்க் பண்ணி ஒரு லெவலில் இருக்கிற நேரத்தில் தான் செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு கான்வாய் போனோம், சைனா பார்டரு. அது வந்து அது பனிப்பிரதேசம் இருந்தால் கூட மற்றபடி பயமில்லாத ஒரு பகுதி. 2வது வந்து ஸ்ரீநகர் போக வேண்டியது இருந்தது. அதில் இப்போ என்னுடைய டர்ன் வந்துட்டது. நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்கன்னு கலெக்ட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தோம். 65 மாத நினைவில் 65 அது. அந்த கான்வாய் போயிட்டுருக்க நேரத்துலேயே கார்கில்ங்கிற பகுதி, அதாவது லடாக்கில் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கார்கில். அது தாண்டி 200 கிலோமீட்டர் போகணும் ஸ்ரீநகர். இதுக்கு மிடில் உள்ள இடம். அந்த இடம் வந்துன்னா அந்த இடம் பள்ளம், அந்த ஜீலம் நதி கரையினுடைய இது மேலேங்கையில். அங்கே போகையில் திடீர்னு வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலேருந்து மலையிலேருந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாதி கான்வாய், கிட்டத்தட்ட ஒரு 250 வண்டிகள் வந்து லாரி முன்பக்கம் போய் கான்வாய் கிரவுண்டில் ஹால்ட் ஆகிடுச்சு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் பின்னாடி இருக்கோம். ஏன்னா நம்ம சர்வீஸ் மெயின்டெனன்ஸுங்கனால மிடில்லையும் லாஸ்ட்லேயும் தான் வைப்பாங்க. எங்கள் வண்டி லாஸ்ட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபயர் ஆனவுடனே எல்லோரும் அட்டென்ஷன் பொசிஷன்ட்டாங்க. டக்குன்னு அவங்க எடுத்துகிட்டு பொசிஷன் எடுத்துட்டாங்க. நதிக்கரை ஓரங்கிறதுனால பனிப்பிரதேசம், அந்த நேரத்தில் பனி கொட்டுற நேரம் தான் ஆரம்ப ஸ்டேஜ். அதனால் எல்லோரும் அந்த குளிர்லையும் பார்க்காம 4:30 மணி காலையில் விடிகாலம் எல்லாருமே அந்த இதில் பொசிஷன் எடுத்துட்டோம். பொசிஷன் எடுத்த மேலேருந்து வர்றது கம்ப்ளீட்டு ஹெவி வெப்பன்ஸ் அடிக்கிறது, பூராமே ஹெவி அடிக்கிறானுங்க. கீழே இங்கே பின்பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபயரிங் வருது. இப்போ எந்த பக்கமே தெரியாமல் நிலகலங்கி போயிட்டோம் எல்லாருமே. என்ன ஆகிடுமோங்கிற பயத்தில் இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த 2 பேர் ஒரு மரத்தின் உச்சியில் இருந்துக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் பின்பக்கம் இந்த முன்பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொசிஷன் இங்கே தானே வருது, முன்பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி இருந்து வேறு வருது. இதை ஒரு பையன், ஒரு மராட்டிக்கார பையன் அவன் பார்த்துட்டான். பார்த்தோன்னே அவன் ஊர்ந்துக்கிட்டே போய் அந்த மரத்துக்கு கீழே போயிட்டான். இதுக்கு இடையில் அவனுங்க போட்ட ஃபயரில் ஒரு பையன், அவனும் மராட்டிக்கார பையன் தான், அவனும் இறந்து போயிட்டான். அந்த ஏசி சப்ளை கோரோட டிரைவர். இந்த பையன் போய் பார்த்து கீழே இருந்து அப்படியே கரெக்டாக அடித்தான். 2 பேரையும் குருவி சுட்டு விழுந்த மாதிரி விழுந்து எங்கள் முன்னாடி தான். அதாவது நான் இருக்கிறது வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான். 10 விழுந்தோன்னு போய் பார்த்தா இது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இது இல்லை. இதுக்கு எழுது பாலத்தை உடைச்சதுனால அப்புறம் அதுக்குள்ளே இதாகிடுச்சு. ஒரு மாதிரி நம்ம ஆட்கள் அட்டாக் பண்ணி அவங்கள அங்கே பொசிஷன்லேருந்து இறக்கிட்டாங்க, மலைக்கீழேருந்து இறக்கிட்டாங்க. அப்புறம் இன்ஜினியரிங்கை கூப்பிட்டு இன்ஜினியர் பண்ணி ராத்திரி கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் மொத்த கான்வாயும் ஸ்ரீநகரில் போயிட்டு எல்லா வேலையும் முடித்து எடுத்து கொஞ்சம் பீஸ் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பி வந்தோம். அந்த நிகழ்ச்சி. அதே போல் இந்த பக்கம் சைனீஸ் பார்டருக்கும் பொருள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த ஏரியா பூராமே கம்ப்ளீட்டு எல்லை தான், அது ஃபுல்லாகவே எல்லை தான். அந்தந்த எல்லையில் அங்கே இருக்க ட்ரிப்ஸுக்கு கம்ப்ளீட்டு சாமான் நாங்கள் கொண்டு கொடுக்கணும். எல்லா சாப்பாடுலேருந்து சகல விதமானதும் கொண்டு கொடுக்கணும். அப்போ நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற இடத்துல நதிக்கரையில் சாதாரணமாக அங்கே எல்லோரும் சொல்லுவாங்க, அது குளிர் எப்படின்னா அந்த பனி கட்டி மேலே நடந்து அந்த பக்கம் போகலாம். அந்த இடத்துல தண்ணி ஒரு வெப்ப நிலையில் என்ன ஆகும்னா கொதி நிலையில் பயங்கரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பனிக்கட்டி மேலே அது அப்படியே போகும், அது அப்படியே உறையும், திரும்பி உறைஞ்சிடும். அந்த இடத்துல மட்டும் அப்படி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னே ரொம்ப இதாக இருந்தது. போய் கட்டி வச்சா பயங்கர சூடு, அது எந்த வெப்பம் இதுன்னு தெரில. அப்போ எல்லோரும் என்ன பண்ணால் அங்கே தான் குளிச்சு வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி போயிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா, அது யோன்னு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவில் நாங்கள் போகிறோம். சைனீஸ் அங்கே இருக்கான், நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், நம்ம ட்ரிப்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து இதெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சோசியலாக தான் இருப்பானுங்க. பட் வந்து நேரெல்லாம் பேச முடியாது, கை காட்டுவானுங்க, பண்ணுவானுங்க, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சப்ளைக்கும் அந்த பக்கத்தில் அந்த பயம் இல்லை. பட் பாகிஸ்தான் பார்டருக்கு வந்து பயம், எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற பயம் இந்த பக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த நிலையில் அதுக்கப்புறம் அந்த காரணம் முடிச்சுட்டு அங்கே சர்வீஸ் முடித்தேன். சர்வீஸ் முடித்தப்போ சின்ன ஒரு இது, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸை ஒரு பஞ்சாபி வந்து தடுத்துட்டார். அவருடைய சொந்தக்காரர் ஜூனியருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால
என்ன அதிலேருந்து தவிர்த்துட்டு அவர் கொடுத்துட்டார். அப்புறம் அந்த இதில் ரொம்ப வாரி கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது. அப்புறம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேசர் வந்திருந்தார். அது மாதிரி நல்ல ஃபெய்த் இருந்தது. அவர் சொன்னார், சரி இந்த தப்பு பண்ணிட்டான்னா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாரு. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்து பக்கா ஃபீல்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னேன், எங்கே போக விரும்புகிறேன், நான் இனிமேல் சர்வீஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் ஜூனியர் கமிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 7 வருஷம் சர்வீஸ். 7 வருஷம் சர்வீஸ் முடித்தா அந்த பீரியடுக்குள்ளே 7லேருந்து 8க்குள்ளே நான் என்ட்ரு ஆகணும் உள்ள எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நான் லாஸ்ட்டு மேப் ரீடிங்கில் வந்து வந்தாலும் நீ போக வேண்டாம், நானே பாஸ் பண்ணுறேன், நான் தான் இது ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டார், தடுத்துட்டு ஜூனியர் தூக்கி விட்டார். அப்புறம் நான் சொன்ன வருத்தப்பட்டார். அப்புறம் நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்கள், எங்கே போகலான்னு நான் சொன்னேன், ஸ்டேஷன் ஒர்க் ஷாப் கிடைக்கல சார். ஏன்னா ஸ்டேஷன் ஒர்க் ஷாப்புங்கிறது மேஜர் பட்டு இப்போ நம்ம இங்கேயே இருக்குது, பல்லவ ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க, ஸ்டேஷனரி இஎம்இ ஸ்டேஷன் ஒர்க் ஷாப்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் இருக்குது. மெட்ராஸில் இது இருக்குது, கொச்சினில் இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது, பூனேயில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இது நான் கேட்டிருந்தேன் இந்த போஸ்டிங். ஆனால் இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கல. என்ன காரணம்னாலேன்னா இங்கேருந்து அந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா ஹை ஆல்டிடியூட் நாங்கள் வாலண்டியராக போனோம், பட் அவங்க யாரும் இப்படி தயாராக இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார், 18 மாதம் தான் சர்வீஸ் பண்ணணும் அஸ் எ கவர்மெண்ட் அந்த ஆர்மி ரூல். பட் அப்போ ரிலீவர் வராததுனால மோர் தென் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் அவர் இது பண்ணிட்டார். கடைசியில் இந்த மாதிரி இது ஒன்று செகண்டராபாட்லேயே ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கு. செகண்டராபாட்லேயும் ஸ்டேஷன் ஒர்க் ஷாப் இருக்குது. பட் இது வந்து ஃபீல்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அந்தமான் போகிறதுக்காக 50 per day சிக்னல் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீ அங்கே போயிடு, அங்கே போனீங்கன்னா உனக்கு உன்னுடைய ட்ரைனிங் மேட் நிறைய பேர் அங்கே சந்திப்பாங்க. சந்திச்சதுக்கப்புறம் நீ வெளியில் போக விரும்புனீங்கன்னா அங்கேருந்து தான் பண்ண முடியும், நான் இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஃபீல்டில் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு அதிர்ஷ்டவசமாக என் கூட ட்ரைனிங்கில் இருந்த பையன், பேசிக் ட்ரைனிங் அடிப்படை பயிற்சியில் இருந்த பையன் கேரளாக்காரர். அவரை சந்திச்சிட்டேன் தற்செயலாக. சந்திக்கும் போது அவர் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நாள் வந்து போயிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நான் பால், அதாவது பால், நான் எப்படியும் வெளியில் போகணும் பால், என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது மெத்தட் இருந்துச்சு. நான் ரெக்கார்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர், ரெக்கார்ட் ஆஃபீஸில் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கு அவர். அப்போ சொன்னார், கொஞ்சம் பொறுக்கிறோம்னு சில சந்தர்ப்பங்கள்லாம் வருது. ஏன்னா இப்போ வந்து ட்ரேடு சர்ப்ளஸ் நிறைய சர்க்குலர் பண்ணிட்டு வர்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சு சொன்னால் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் அதை பயன்படுத்திட்டு போகிறாங்க போகலான்னாரு. சரின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் நாங்கள் வேலை செய்தேன். அந்த பீரியடுக்குள்ளே இது வந்துடுச்சு. வந்தோடனே எனக்கு இப்போ டோட்டல் சர்வீஸு 7.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். டோட்டல் ட்ரைனிங் ப்ளஸ் இதெல்லாம் அவ்வளோதான் என்னோடய சர்வீஸ். அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி லெட்டர் வந்துடுச்சு. லெட்டர் வந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு, இந்த மாதிரி இருக்குது, நீ உடனடியாக அப்ளை பண்ண. அவரே டைப் பண்ணி கொண்டு வந்து கையெழுத்து பண்ணி வாங்கி போயிட்டு உங்கள் ஆஃபீஸர்கிட்ட ரெக்கமெண்ட் எழுதுவாங்கன்னாரு. நல்லா பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக பார்த்த சாரசின்னு சொல்லிட்டு மேஜர், நம்ம ட்ரிப்ளிகன்காரர், அவர் அங்கே எங்களுக்கு சிக்னல் போர்டுக்கு மேஜர், எங்களுக்கு சின்ன இதுங்கிறதுனால ஜேசிஓ கண்ட்ரோல், ஜூனியர் கமிஷன் கண்ட்ரோல் தான். அவங்க வந்து தான் இதில் இன்ஃபன்ட்ரி சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா, சரி நீ போகிறப்போ வீட்டில் பிரச்சனை என்ன, நீ தாராளம் போகலான்னாப்புல. நான் திரும்பி இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் வேலை தேடும்போது எனக்கு இந்த இராணுவம் இருந்தேன். நம்ம உங்களுடைய அந்த அனுபவங்கள், போர் சூழல் அப்படின்னும் போது நிஜமாவே ரொம்ப கடினமான ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும். இலக்கிய பயணம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எழுத்து மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னீங்க. இலக்கியத்துக்கு எப்படி வந்தீங்க? அதோட உங்களோட படைப்பு எதில் உருவானது முதல்ல? அதாவது நான் படித்தது வந்து பாகனேரி, எங்கள் ஊரில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நான் படிக்கிற காலத்தில் எனக்கு 8வது படிக்கும்போது புலவர் அறிவுடை நம்பின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து கழகத்தில் இருக்கிறவர், ஃபுல்லாக கழக பயிற்சியிலே உள்ளவர், இருந்தாலும் தமிழ் ஆசிரியர் வந்திருந்தார். அவர் தமிழ் ஆர்வம் நிறைய எங்களுக்கு அந்த நேரத்தில் எழுத சொல்லி பயிற்சி நிறைய கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார். அந்த இதில் உணர்வு கூட, அதோட கூட அந்த நேரம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வளரும் நேரம். நான் சொல்கிறது 57, 56, 57, 58 அந்த இதில் அந்த இதில் வந்து இவர் தமிழ் உணர்வு எங்களுக்கும் அது இப்போ தலைவரெல்லாம் அங்கே வந்திருக்காரு, தலைவர் பேராசிரியர் எல்லாம் அப்போ படிக்கிற காலத்தில் நேராக பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உணர்வுகள் இருந்துச்சு. அப்போ இவர் எழுச்சி ஊட்டினதில் தான் சில இதெல்லாம் போல சின்ன கட்டுரைகள் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் சுற்றுலா போயிட்டு வந்ததோ இல்லை வேறு ஏதோ எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் கரெக்ட் பண்ணி இதை இப்படி எழுதணும், இப்படி எழுதுன்னு சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் பயிற்சி கொடுத்துருந்தார். அந்த நினைவோட்டத்தில் அப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. காலப்போக்கில் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் வேலை தேடி வாழ்வாதாரம் வேணுங்கிற லெவலில் இருக்கும்போது அதிகமான ஈடுபாடு பண்ண முடியாமல் அப்படி இருந்த நேரத்தில் கூட சில குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டு நான் முரசொலி ஆஃபீஸு தில்லை வெள்ளாளன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். டின்னேர்றேன் அங்கே அப்படி பல பத்திரிகை அரசுலாம் போயிருந்தேன். அப்படி யாரும் பயிற்சி இது பண்ண இருக்குல்ல. அதுக்கப்புறம் ராணுவத்துக்கு போயிட்டேன். ராணுவத்துக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் சென்னையிலே செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா ஹார்பரில் வேறு நான். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஓய்வு கிடைச்சது. அந்த நேரங்களில் வந்து ஷிஃப்ட் ஒர்க் இருக்கும். அதில் கிடைக்கிற நேரங்களை பயன்படுத்திட்டு எல்லா இதுவும் போக ஆரம்பித்தேன். அப்போவே தான் அந்த கவிதை அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுனேன். பட் மரபுக்கு தாண்டி தான் எழுதுறேன். மரபு தெரியாதப்போ ஓரளவு பள்ளியில் சொன்ன மரபு தான் உள்ள அதுக்குள்ளே இல்லை.
அதுக்கப்புறம் வரும்போது எல்லா கவியரங்கம் அப்போ நாங்கள் வந்து கப்பலில் கவியரங்கம் பண்ணியிருந்தோம், தொடர்வண்டி கவியரங்கம் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா கவியரங்கத்தும் போவேன். அப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணிட்டு வரும்போது எனக்கு முழு இது செய்யணும் அப்படிங்கிற லெவல் வந்துச்சு, மரபுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. அப்போ புலவர் வெற்றியழகன்ட்ட தான் நான் வந்து வெண்பா ஃபுல்லாக வெண்பா இலக்கணம் கற்றுக்கிட்டேன். கவிமாமனை பூவை அமுதன்னு சொல்லிட்டு அவர் இது சாலிகிராமத்தில் இருக்கார். அவர் மூலமாக நான் வந்து விருத்தம் உடைய மரபு எல்லாத்தையுமே தெளிவாக கற்றுக்கிட்டு அவர் மூலமாக தான் இந்த 2 புத்தகம் கூட நான் போட ஆரம்பித்தது. அது போட்டு அதிலிருந்து அந்த ஆர்வம் இருந்ததுனால படிப்படியாக அதில் பயிற்சியில் வர 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 ஒரு தெளிவான நிலைக்கு நான் வந்துட்டேன். சரி, எந்த ஒரு தலைப்புலையும் எந்த ஒரு இதுலையும் எழுத முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நான் எழுத ஆரம்பித்தேன். தொடக்க காலத்தில் 91ல் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த அம்மா ஜெயிக்கிற நேரம், அந்த வர்ற நேரம், அப்போ எலெக்ஷனுடைய 2 ஆண்டிப்பட்டி தொகுதி நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து பணப்பழக்கம் நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு கவிதை பதிவு வச்சு தினகரன் எழுதியிருந்தேன், பெட்டிகள் பேசும் தேர்தலடான்னு. அந்த கவிதை அந்த தினகரனில் பிரசுரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறைவன் நரபலி ஒரு கருத்து நடந்தது, நரபலியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அதுவும் அதில் பிரசுரிச்சிருந்தாங்க. அப்படி 4 கவிதை அதிலேயே, அதாவது அதே மாதிரி இராணுவத்தை பற்றியும் எழுதியிருந்தேன். அதில் அந்த இராணுவ கவிதையும் அதிலேயே இது பண்ணியிருந்தாங்க, அவங்க பிரசுரம் அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தேன், தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். பத்திரிகையில் ஓரளவு ப்ரெஷர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட நிறைய பத்திரிகைகள் கவிக்கொண்டரில் போட்டு வந்துட்டுருக்கு, எடுகதிரில் வருது, அறிவின் வழி வருது, கவிதை உறவு, இந்த மாதிரி பல இதுகளில் வந்து என்னுடைய கவிதை தொடர் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மாதமும் இதழ்லையும் உண்டு, எல்லாத்தையும் நான் சேமித்து வச்சிட்ருக்கேன். அதனால் இப்போ ஒரு பயிற்சி பெற்றுட்ருக்கேன். கூடிய வரைக்கும் நான் எழுதின கவிதைகள் எல்லாமே நிகழ்வுகள், இன்றைய நிகழ்வுகள் என்னவோ அது இதில் படிப்பேன். பத்திரிகையில் படிக்கும்போது இந்த நிகழ்வு பற்றிய தொடர் அதிகமாக கவிதை அதுதான் இருக்கும். கவிதைகள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட கவிதை வடிவம் வந்து முழுக்க முழுக்க அதிகப்படியாக இருந்தது மரபு கவிதைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மரபு கவிதைகள்லேருந்து இப்போ நிறைய பேர் புது கவிதைகளுக்கும் போகிறது. மரபு அப்படிங்கிறது என்ன சார்? மரபு கவிதைகள்னால் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும்? அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது நான் வந்து அதிகமாக விருத்தம் தான் எழுதியிருக்கேன். விருத்தத்தினுடைய மரபு வந்துட்டு 4 சீரும் எழுதலாம், அதுக்கு 12 சீர் வரைக்கும் போகும். அந்த மாதிரி வரும்போது அதுக்குனுடைய இலக்கணம் கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. அது கட்டுப்பாடு தாண்டி போயிட முடியாது. காய்ச்சீர், அதுக்கு பக்கத்தில் வரக்கூடியது மாச்சீர், காய்ச்சீர்னு சொல்லி அது மாதிரி அதனுடைய இலக்கண ரீதியில் தான் போக முடியும். வெண்பாவுக்குன்னு தனிச்சீர், வெண்பா வந்து இதில் விருத்தத்துக்குள்ளே வராது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை எழுத முடியும். அது சில பேருக்கு எப்படின்னா மரபு தட்டும், எழுதும்போது அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சிலவருக்கு வராமல் இருக்கலாம். அதனால தான் அதிகமாக அதை மரபை விரும்ப முடியலை. எனக்கு என்னமோ இயற்கையாகவே அந்த மரபு வார்த்தைகள் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே தொடராக வரும். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எழுதும்போதே ரொம்ப 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த முடிச்சிடுவேன். அதை அப்புறம் தான் திருப்பி கொஞ்சம் சரி பழைய திருத்தலோ இது பண்ணிக்குவேன். அது அப்படியே அமைஞ்சதுனால தான் எனக்கு அது மாதிரி போக முடியல. பட்டு எழுதியிருக்கேன் இந்த கவிதைகள்லாம் நிறைய. இந்த கவிதையும் எழுதியிருக்கேன், புது கவிதையும் எழுதியிருக்கேன். புது கவிதை வந்து எப்படின்னா அது நடைமுறை. இப்போ எனக்கு ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லக்கூடியது வந்து இந்த பிரபாகரன் பையனை சுட்டதை வந்து ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சி. அது அப்படியே யார் படித்தாலுமே ஒரு நெகிழும். அந்த மாதிரி ஒரு இதில் படிச்சிருந்தேன். நக்கிலின் இதழுக்கு அனுப்பிச்சிருந்தேன், ஏதோ தொடர்ச்சியாக அவங்க போடலை. அது தாண்டி இப்போ இந்த ஒரு இது நடந்தது பாருங்கள், நம்ம காலேஜ் சட்டக்கல்லூரி பிரச்சனை ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? சட்டக்கல்லூரி பிரச்சனையை பற்றி அப்படியே தத்ரூபமாக எழுதியிருந்தேன். என்ன நடந்தது, என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது புது கவிதை மாடல் எழுதியிருந்தேன். அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனை, இந்த காவேரி நதி பிரச்சனை பொறுத்தவரை பொதுவாக எல்லாவது இந்திய அரசியலுடைய இதுங்களை என்னென்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வடிவங்களில் புது கவிதை எழுதியிருக்கேன். புது கவிதை நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் நான் முத எழுதி எனக்கு பதிவு ஆனது முத்தாரத்தில், பொன்னடியான் புத்தகத்தில் எழுதியிருந்தேன். ஒரு குறுங்கவிதை தான், அதெல்லாம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் சார். மழையை பற்றி எழுதியிருந்தேன். கடல் அலை மீது முகில் ஒன்று கூடி கருவறை சென்று உருவது மாறி தடமதில் தென்றல் துணையொடு தழுவி அடமலை ஆகி ஐப்பசி திங்களில் அறுவடை பயிருக்கு உயிராய் நின்று கடல் சேர் முன்னே கனமழை பெய்த கனமழை தம்மை வழி என்பேன். முடிஞ்சது அதுதான், கனமழை தம்மை வழி என்பேன். அது அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசனுடைய நிகழ்ச்சியில் வந்துட்டு போயிருந்தேன், அவருடைய அரங்கத்துக்கு. அப்போ பாடினேன். அப்புறம் மொட்டை விழித்த முல்லை மீது ஒட்டி விட்ட பனித்துளியின் சொட்டு ஒன்று பட்டிதழை தொட்டு விட்ட காரணத்தால் 8 இரு திங்கள் கூட்டி பட்டிதழின் கட்ட விழ்த்து தொட்டு விட்டேன் பூமகளை பட்டுவிடும் நாளை எண்ணி. அது பிறப்பும் இறப்பும் அதுக்குள்ளே வந்து ஒரு முழு வாழ்க்கை அதில் கொண்டு வந்துட்டேன்.
இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் எழுதுவேன். அது வரும்போதே அப்படியே வந்துடும் அதெல்லாம் வந்து அப்படி இருந்ததுனால அந்த சிறப்பால் தான் என்னால் அதிகம் எழுத முடிஞ்சது. இப்போ அந்த நிகழ்வுகளை நிறைய பதிவு செய்து எழுதிட்டு போயிட்டுருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுதான். அதே நேரத்தில் இப்போ என்னுடைய வீட்டு மாடியிலேயே நான் இப்போ என்ன நிறைய கவிதை அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள்லாம் இடம் இல்லாமல் ரொம்ப நெருக்கடியில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள வச்சுட்டு ஓரிரு அரங்கங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி என்னுடைய மாடியில் இதுக்கு தனியாக வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போட்டு வச்சுருக்கேன் மாடியிலேயே. அதை வந்து இவங்களுக்கு தொடர் நிகழ்வாக மாதம் 2 கவியரங்கம், கவிதை சிறகுகள், பாரதி கலை இலக்கிய மன்றம், இது 2ம் மாதாந்திரமாக வந்து நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்லை, எல்லாமே என்னுடைய இதில் தான் போயிட்டுருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பொதுவாக கவியரங்கங்கள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இதை பற்றி எந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது? எவ்வளோ தூரம் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு செயல்படுறாங்க? அதில் என்னை பொறுத்தவரை இப்போ உள்ள சூழலில் வந்து அவ்வளவா சொல்ல முடியலை. இருக்கக்கூடியவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த கவிதைன்னு அதாவது கவிதை உணர்வுலையோ தமிழ் உணர்வுலையோ வரக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அவங்களுடைய கருத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான ஆட்களும் இப்போ எங்களோட கவியரங்கத்துக்கு வர்றவங்கலாம் பலரும் இருக்காங்க. ரொம்ப இளைஞர் கல்லூரி மாணவர்கள் மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க. ரொம்ப கருத்து செறிவு இருக்கும், நல்லாவே இருக்காங்க, ஈடுபாடு உள்ளவங்க. பட் அதிகமான பேர் இல்லை. அப்போ இருந்த காலங்களில் இருந்த மாதிரி இப்போ வந்து அது தமிழ் ஈடுபாடே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் இருக்கக்கூடியவங்க சிறப்பாக இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். நான் அனுபவத்தில் பார்த்தது உண்மை. அது உங்களுடைய படைப்புகள்லாம் முழுமையாக மரபுலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற இலக்கிய சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை போய் அதை தாண்டி ஹைக்யூ அதெல்லாம் தாண்டியே போகிற ஒரு சூழலை பார்க்குறோம். கவிதை அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கணும், என்ன விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கணும்? அது புது கவிதையில் நிறைய கருத்து சொல்கிறாங்க, இல்லைன்னு நான் மறுக்கலை. புது கவிதை அதாவது மரபு எழுதினவங்களாம் புது கவிதைக்கு போயிட்டாங்க. அதே நேரத்தில் மரபில் இருக்கக்கூடிய அந்த சந்தம், அந்த இதுகள், அதனுடைய இலக்கண ரீதியாக வரக்கூடிய இது என்ன தான் நீங்கள் எழுதினாலும் வராது. வார்த்தையில் வரும், அந்த வாசிப்பில் வரலாம். பட் அதே நேரத்தில் அந்த அடுக்கு வராது. அந்த அடுக்கு என்ன நீங்கள் யார் வேணாலும் கூப்பிட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக அந்த அடுக்கு அதில் கிடைக்காது. ஏன்னா அவங்க கருத்து இருக்கும், கருத்தாளம் இருக்கும், சொல்நயர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் எழுதுனாலுமே இதை படிக்கும்போது கூடிய ஒரு இது அதில் இருக்காது அதில். ஆனால் கருத்து செறிவு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சி இருக்கும், ஆர்வம் இருக்கும், நம்ம கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், அதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மரபு மீறி போகிறது அவ்வளவுதான் தெரியல. கட்டுப்பாடு மீறி போகக்கூடிய கவிதைக்கு எனக்கு அதிகமான ஈடுபாடு இல்லை. நானும் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இதையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது மரபுக்குள்ளே உள்ள இது அதில் இல்லை. அதுதான் என்னுடைய தெளிவான முடிவு. ஆனால் இப்போ நிறைய எழுதுகிறாங்க, நிறைய பேர் எழுதுகிறாங்க. அது வந்து சாதாரண ஒரு இது மாதிரி எழுதி நடைமுறை கட்டுரை மாதிரி கொண்டு வராங்க, ஒடிச்சு எழுதுகிறாங்க. அதாவது 4 சீரில் வரக்கூடியதை 2 சீராக படித்து கொண்டு வர்றாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதில் எல்லா கருத்தையும் சொல்ல முடியல. சில கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது, அது உண்மை, மறுக்க முடியாது, தெளிவாகவும் இருக்குது. அந்த மாதிரி சில கருத்துக்கள் வருது. எல்லோரும் எழுதுகிறாங்கன்னு எழுதும்போது அது அவ்வளோ சிறப்பாக தெரியல. அது மரபு மீறி போகும்போது அந்த எழுத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய வடிவங்கள், அதனுடைய கருத்துக்கள், செறிவுகள் எதுவுமே அதில் காண முடியாது, ஒரு சில கவிதையை தவிர்த்து. ஆனால் சில பேர் எழுதுகிறாங்க. இப்போ வைரமுத்துடைய கவிதையாகட்டும், அப்துல் ரஹ்மான் கவிதையாகட்டும், இந்த மாதிரி தமிழன்பன் கவிதையாகட்டும், இவங்கள்லாம் வந்து தெளிவானவங்க, தெரிஞ்சு மரபு தெரிஞ்சு மரபால் எழுதி அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டவங்க. அவங்களும் எந்த நான் குறைய சொல்ல முடியாது. இப்போ புதிய ஆட்கள் நிறைய வர்றாங்க. அவங்க சொல்லும்போது அது நமக்கே கேட்குறதுக்கு ஒரு இது இல்லை, இனிமே இல்லை. அதே நேரத்தில் மரபு கவிதை ஒருத்தர் படிக்கிறதுனா அதை கேட்கக்கூடிய இனிமே, அந்த கட்டுப்பாடு, அதனோட சங்கீதம், சந்தம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல உன்னிச்சு கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொருள் அதான் சொல்கிறாங்க, அதே பொருள் தான் அவங்களும் சொல்கிறாங்க, அதே பொருள் தான் இவங்களும் சொல்கிறாங்க. சொல்லும் விதமும் அவங்க பாடும் விதமும் வித்தியாசமாக இருக்கும். அதுதான். அதனால் நான் வந்து புதுக்கவிதை வேண்டான்னு சொல்ல வரல. இன்றைக்கி காலம் புதுக்கவிதை தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. புதுக்கவிதைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். இன்றைக்கி மரபு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக புதுக்கவிதையை விரும்ப மாட்டாங்க, பெரும்பாலான ஆட்கள். இப்போ சில பேர் அது இப்போ மாறி போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமான ஆட்கள் மரபுக்குள்ளலும் மரபுலாம் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அது தாண்டி போனவங்க ரொம்ப கம்மி தான். இப்படி பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. ஆனால் அவங்க கவிதையெல்லாம் சிறப்பு, அதில் நம்ம எந்த குறையும் சொல்லவே முடியாது. நான் மரபு எழுதுகிறவங்களை தவிர்த்து, ஏன்னா மரபு இலக்கணம் தாண்டி எழுத முடியாது. அது வந்து மரபை மீறி எழுதுறேன்னு சொல்லுவாங்க, அது தவறு. மரபை மீறி எழுதக்கூடாது. ஒன்றும் புது கவிதை ஆகிடணும் அல்லது மரபு கவிதை ஆகிடணும். அது 2 கட்டான ஆகும்போது அது எந்த இதுலேயும் கட்டுப்பட்டது. அது அதே நேரத்தில் அவங்களாம் எழுதுனவங்க இதில் இருந்து தெரிஞ்சு அந்த பொருள் நயத்தோடு எழுதுவாங்க, இதில் தாண்டி. அதனால் அது வந்து சிறப்பாகவே இருக்கும். எந்த கவிதை எழுதினாலும், எந்த பொருள் பற்றி எழுதினாலும் அந்த பொருள் தெளிவான பொருளாக இருக்கும். பட் இப்போ புதுசாக எழுத வர்றவங்க நிறைய பேர் வந்துட்டுருக்கவங்களாம் என்ன எழுதுனா எதுன்னே தெரியாது. அவங்க பாடுபொருள் என்ன, தலைப்பு என்ன, அது உள்ளக்கூடிய பொருள் என்ன, கீழே முடிவு என்னங்கிறதுக்கு தொடர் இருக்காது. பட் இதில் இந்த தலைப்பை கொடுத்து நீங்கள் மரபில் எழுதி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாமே இருக்கும், அடங்கியிருக்கும்.
அந்த இது அதனால தான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் வரும். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க உங்களோட ஊர்ல கூட வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கும், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் கூடாது, அதுக்கான ஒரு கல்வெட்டே வச்சிருக்காங்க. நமக்கு நாமை பயணத்துல தளபதி ஸ்டாலின் அவர்களே வந்து அதை நேரடியா பாராட்டியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைப்பு எப்படி இருக்கு, இளைஞர்கள் வந்தோட மனப்போக்கு எப்படி இருக்கு, ஒரு மூத்த இலக்கிய சிந்தனையாளர் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வர ஆலோசனைகள் என்ன? அது வருவாய் தேட வேண்டியது முக்கியம், கூடவே அறிவையும் தேடி நம்ம இது பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய இது நல்லாயிருக்கும் அமையும்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி வருவாயை மட்டும் தேடி செலவினம் வருவாய் போயிடுச்சுன்னா வாழ்க்கையினுடைய இது தெரியாமல் போயிடும். இரண்டும் இருக்கணும், துன்பம் இன்பம் ரெண்டும் இருக்கிற மாதிரி வருவாயும் ஒரு பக்கம் இருக்கணும். அதனால நம்மளுடைய மொழி, நம்ம தாய், நம்மளை பெற்றவங்க, அவங்களுடைய பெருமையும் நம்ம தானே சீர்படுத்த முடியும். மற்றவங்க யாரும் வந்து சீர்படுத்த, வடநாட்டுக்காரங்களோ அல்லது வேறு மொழிக்காரங்களோ வந்து பண்ண போகிறது இல்லைங்களா. அந்த உணர்வோடு கொஞ்சம் பழமொழி ஒன்றும் இதுன்னு போயிடக்கூடாது. இப்போ உணவு வகையில் எடுத்துங்களேன், இயற்கை உணவும் இப்போ கொடுக்கிற செயற்கை உணவு எடுக்கும்போதே அந்த இயற்கை உணவுக்கு திரும்பி மாறிட்டாங்க பாருங்கள். அந்த மாற்றம் எங்கெங்கேயோ ஓடி போய் திரும்பி இயற்கை உணவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இதுவும் தாய்மொழி பற்று இருக்கத்தான் வேணும். ஆங்கிலம் கற்க வேண்டாம்னு சொல்ல வரல, ஆங்கிலத்தோட கூட அறிவுபூர்வமாக தாய்மொழி பற்று அதிகம் இருந்து தாய்மொழியில் கற்று நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா முழு அறிவும் பெற்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும். பட் ஆங்கிலத்தை கற்றுக்கிங்கன்னா எல்லாரும் தெளிவாக கற்றுக்க முடியாது, அது மேலிருந்த வரை தான் போக முடியும் மொழியை ஆழ்ந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு, அதுவும் சிறப்பு தமிழில் என்ன அப்படின்னு சொன்னால் இல்லாத பொருளே இல்லை. ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் உண்டு, அந்த ஒரு பெயருக்கும் ஒரு சில வேறுபாடுகள் உண்டு. ஒரே பொருள் தான் பாடுபொருள்னா இருந்தாலும் கூட அதில் வந்து சில பொருள் மாற்றங்கள் ஏற்படும். இந்த இடத்துக்கும் பொருந்தும் அந்த இடத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி இதுகள்லாம் மற்ற இடத்துல வர்றது ரொம்ப கம்மி மற்றெல்லாம் இதில் அந்த மாதிரி. இதனால் சிறப்பு என்ன அப்படின்னா தாய்மொழி தமிழ் மொழியில் கற்றுட்டு அதுக்கப்புறம் கூடவே மற்ற எந்த மொழி வேணாலும் கற்கலாம். ஆங்கிலம் தான் சொல்ல வரல, அதாவது இப்போதைக்கு வேலை தேடுகிற வாய்ப்புக்காக ஆங்கிலத்தை விரும்பி போகிறாங்க ஒழிய பட் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க, ஜெர்மன் கற்றுக்குறாங்க, ஜப்பானீஸ் கற்றுறாங்க, சைனீஸ் கற்றுக்குறாங்க, எல்லா மொழியும் கற்றுக்கிறது தவறே சொல்லப்போ எனக்கு பொறுத்தவரை 4-5 மொழி தெரியும். இருந்தும் கூட எனக்கு தமிழுக்குள்ளே தான் ஈடுபாடு அதிக. மொழியை மற்ற மொழி பேசலாம், அப்போ கூட பழகலாம், கொஞ்சம் எழுதலாம், இப்படி தான் பண்ணிக்கலாம். மொழி அதை வந்து அதை உள்ள ஆணைத்தரமாக இருக்க முடியாது, இதுக்குள்ள அப்படி இருக்க முடியும். அதனால் பழைய இளைஞர்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதாவது வாழ்க்கையில் முழுமை அடையணும்னு சொன்னால் தமிழ் மொழி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிறமொழி பண்ணால் அந்த பொருளை ஈஸியாக பார்த்துடலாம், ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கிடும். இதனுடைய பொருள் இதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் இதுதான்னு சொன்னால் தமிழுடைய உள்ள அர்த்தம் தெரியாமல் அந்த பொருளை படிச்சுக்கிட்டு நான் மேலாளியாக போய் அது நிற்காது, மனசுக்குள்ளே தங்காது. அது அதனால தான் அடிப்படை இது. இதை நம்ம செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னு விரும்புகிறேன். பட் நிறைய இப்போ உள்ள மாணவர்களை பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு 10 விழுக்காடு கூட ஈடுபாடு இல்லாதவங்கள தான் இருக்காங்க. ஆனால் அந்த 10 விழுக்காடு இருக்கக்கூடிய என்ன பண்ணாங்கன்னா அவங்க உணர்வு பூர்வமாக இருக்காங்க. நான் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டவர் செய்யக்கூடியவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நல்ல ஒரு கருத்தாளத்தோடு சிந்திக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. பட் மேலே ஒருத்தவங்க அது 90 விழுக்காடு வந்து ஆங்கிலத்தையோட பிறமொழியே தான் விரும்பி போகிறாங்க. அது நாளடைவில் நமக்கு ஒரு சில பாதிப்புகள் மொழிக்கு பாதிப்பு ஏற்படுமோங்கிற பயங்களும் அச்சங்களும் என் போன்ற ஆட்களுக்கு அதிகம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த 10 பேர் வந்து ஒரு 1000 பேருக்கு சமமாக அதை கொண்டு வந்துடுவாங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதனால் தமிழ் வந்து அவ்வளவு தான் அழிஞ்சிருங்கிற உட்படே இல்லை. என்ன மொழி வந்தாலும் சரி தான் கற்றுத்தர அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட நல்ல தெளிவு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது, புரிதல் தன்மை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க மட்டும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து தமிழுக்குள்ளேயும் வந்தாங்கன்னா, அதாவது மற்றது இருக்கக்கூடிய இருக்கட்டும், தமிழுக்குள்ளேயும் வந்தாங்கன்னா இன்னும் தமிழுக்கு மேலும் மேலும் சிறப்பு வரும். எத்தனையோ 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழின்னா கூட இன்ன வரைக்கும் சிறப்பு போகலை. சிதைச்சிருக்காங்க சில பேர், சிதைச்சதான மொழியே சிறப்பு போகலை. சிறப்புக்குள்ளே போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும், தோண்ட போகிறதுனா அதுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது அதுக்கு. அந்த அளவுக்கு அதனுடைய ஆழங்கள், பொருள்கள், அதனுடைய இது இருக்குது. பட் மற்ற வாரியில் அவ்வளோ ஆழமாக போட முடியாது. அதாவது இங்கிலாண்டில் பிறந்த மனிதர்கள் இங்கிலீஷ் பேசினாலும் கூட இந்த மாதிரி வரக்கூடியவங்க ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு தான் சிறந்த அறிவுக்குள்ளே உள்ளே போகிறவங்களா இருப்பாங்க. எல்லாருமே மேலே அந்த வாரியை பேசிட்டு போகிறவங்க. இப்போ தமிழ்லேயும் அதே மாதிரி எல்லா மொழியிலையும் அதுதான் இருக்க வழியை. பட் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னு அந்த இளைஞர்கள் வருங்காலத்தில் தமிழுக்கு ஒரு வாழ்வு உயரும், மரியாதை கிடைக்கும், நமக்கும் ஒரு பொருள் தெளிவு இருக்கும். கண்டிப்பாக சார். ஒரு கவிஞரா, ஒரு எழுத்தாளரா, ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை போயிருக்கோம். ஒரு போர் காலகட்டத்தில் அங்கே பனி சூழ்ந்த பிரதேசத்தில் நீங்கள் போயிருக்கும் போது அங்கே நேரடியாக பார்த்த அனுபவங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கவிதைன்னு வரும்போது நீங்கள் கையாளுற விதம், மரபு ஏன் முக்கியம், அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கட்டுப்பாடோடு வாழணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் இன்றைக்கி முக்கியமானதாக இருக்குது, அதை இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.
நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் எடுத்துரைக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது சோவியத்தில் நடைபெற்ற அந்த புரட்சியினுடைய நூற்றாண்டு தொடங்கி இருக்கிறது. 1917 நவம்பர் அன்றைக்கு சோவியத்திலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய புரட்சி. அதன் விளைவாக உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோசியலிச நாடுகள் தோன்றியது என்று பல செய்திகளை நாம் அறிவோம். அந்த புரட்சியினுடைய நூற்றாண்டு இப்போது தொடங்கி இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ரஷ்யாவில் நடந்த ஒரு புரட்சி 1905ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் அது வெற்றி பெறவில்லை. பிறகு மீண்டும் 2017 பிப்ரவரியிலே ஒரு புரட்சி நடைபெற்று அங்கே இருந்த அந்த ஜார் மன்னன் வீழ்த்தப்பட்டு ஆட்சி அதிகாரம் கைமாறியது. ஆனால் அதுவும் முதலாளித்துவ ஆட்சியாகத்தான் இருந்தது என்கிற போக்கில் மீண்டும் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி லெனின் தலைமையிலே நடைபெற்று 1917 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு புதிய யுகம் மலர்ந்தது என்று சொல்ல வேண்டும். ரஷ்யா என்பது மறைந்து சோவியத்துகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு சோவியத் ஒன்றியம் உருவாயிற்று. வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி என்று அதனை கூற வேண்டும். எதனால் அப்படி ஒரு புரட்சி எழுந்தது, அதற்கு அங்கே இருந்த பின்புலம் எப்படி காரணமாக இருந்தது என்கிற செய்திகளை ஒரு நூற்றாண்டு தொடங்குகிற போது நாம் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். ஜார் வம்சத்திலே வந்த 2ஆம் நிக்கோலஸ் அப்போது ரஷ்ய நாட்டினுடைய மன்னனாக இருந்தார். அவனுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி காரணமாக மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாயினர். பொருளாதாரத்திலே சரிவு, சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு, எந்த ஒரு குடும்பத்திலும் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு மன நிறைவு இல்லாத நிலை அப்படி இருந்த அந்த காலகட்டத்திலே தான் முதல் உலகப் போர் தொடங்கிற்று. 1914ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் உலகப் போர் தொடங்கிய போது அதில் ரஷ்யா மிக தீவிரமாக பங்கேற்றது. ஒரு பக்கத்தில் ஜெர்மனி, துருக்கி போன்ற நாடுகள், இன்னொரு பக்கத்தில் ரஷ்யா போன்ற நாடுகள் மிக கடுமையாக உலகம் பார்த்திராத ஒரு உலகப் போர் முதலாக அப்போது மூண்டது. தொடங்குகிற நேரத்தில் கூட அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று எவரும் உணரவில்லை. ஆனால் 2 ஆண்டுகள் முடிகிற தருவாயில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது என்பதை நாடும் உலகமும் புரிந்து கொண்டது. 2016 இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1914 தொடங்கிய அந்த யுத்தம் 1916 இறுதிக்கு வருகிற போது ரஷ்யாவினுடைய துருப்புகள் 18,000 பேர் போர்க்களத்திலே மடிந்து போயிருந்தார்கள். 20 லட்சம் பேர், 18 லட்சம் பேர் மடிந்து போயிருந்தார்கள். 20 லட்சம் போர் வீரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே ரஷ்யா பரப்பளவிலே பெரிய நாடு என்றாலும் இந்தியாவைப் போல பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இல்லை. எனவே 18 லட்சம் பேரை இழந்து 20 லட்சம் பேரை கைதிகளாக அனுப்பியதற்கு பிறகு 40 லட்சம் போர் வீரர்களை இழந்தது என்பதே ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா எங்கும் விலைவாசிகள் பல 100 மடங்கு கூடின. எந்த ஒன்றும் மக்கள் விலை கொடுத்து வாங்கத்தக்க நிலையிலே இல்லை. இந்த கட்டத்திலே தான் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் ஒரு பரபரப்பான முடிவை எடுத்தார். அது மேலும் தவறுதலாகத்தான் போய் முடிந்தது. தானே போர்க்களத்துக்கு, இராணுவத்துக்கு தலைமையேற்று போவது என்று முடிவெடுத்து நாட்டை தன் மனைவி அரசியிடத்திலே கொடுத்துவிட்டு அவர் போர்க்களத்துக்கு போனார். போர்க்களத்திலும் பெரிய வெற்றிகளை பெறவில்லை. நாடு மேலும் மோசமாக ஆகிவிட்டது. இந்த அரசிக்கு ஆளும் திறன் ஏதுமில்லை. சுகமான வாழ்க்கையை இதுவரையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் திடீரென்று ஆட்சி நிர்வாகத்தை எல்லாம் சுமக்க முடியவில்லை. ஒரு போலி சாமியார், அவருடைய பெயர் ரஸ்புட்டின் என்பது, அந்த சாமியாரினுடைய பேச்சை கேட்டு சாமியார் தான் ஏறத்தாழ அந்த நாட்டின் மன்னர் என்கிற நிலை உருவாகிற அளவுக்கு அந்த அரசி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாள். எனவே நாடு ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எதிராக எழுந்தது. தொழிலாளர்கள், விவசாயிகள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய போர்க்கோலம் பூண்டார்கள். லட்சக்கணக்கில் வீதிகளில் திரண்டார்கள்.
1917 ஜனவரியில் அங்கே அந்த பெட்ரோகிராட் என்று சொல்லப்படுகிற அந்த மாநகரம் அப்படியே நிலைகுத்தி நின்று போயிற்று. பிறகு ஜார் மன்னன் வீழ்த்தப்பட்டான். ஆட்சி கைமாறியது. மென்ஸ்வீக்குகள் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு சோஷலிசத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத, ஆனாலும் ஜார் மன்னனினுடைய ஆட்சியை எதிர்த்து அவர்களிடத்தில் ஆட்சி வந்து சேர்ந்தது. இருப்பினும் கூட அந்த நாட்டினுடைய நிலைமையிலே பெரிய மாற்றங்கள் ஏதும் வரவில்லை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து வறுமையிலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளிலும் சிக்கி தவித்த அந்த நாடு சட்டென்று எந்த மீட்சியையும் பெற்றுவிடவில்லை. ஆட்சி கைமாறியது என்பதை தவிர நாட்டின் நிலை, சமூக பொருளாதார நிலை எல்லாம் ஏறத்தாழ அப்படியே தான் இருந்தன. அப்போதுதான் நாடு கடத்தப்பட்டும் இங்கே இருக்கிற அரசுகள் அவர்களுக்கு நேரடியாக இங்கே இருந்து வேலை செய்ய முடியாது என்பதற்காகவும் வேறு நாடுகளிலே தங்கியிருந்த லெனின் 1917 ஏப்ரலிலே தான் மறுபடியும் தன்னுடைய தாயகத்துக்கு வந்தார். ஏப்ரலில் அவர் வந்ததிலிருந்து புரட்சிகரமான படைகள் கட்டப்பட்டன. இப்போது வந்திருக்கிற அரசும் இன்னொரு முதலாளித்துவ அரசு தான். எனவே சோஷலிசம் என்பதை நாம் நம்முடைய இலக்காக வைத்து ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க வேண்டும். இங்கே பலமாறாக பிரிந்து கிடக்கிற இந்த சோவியத்துகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சோவியத் ஒன்றியத்தை உருவாக்க வேண்டும் என்கிற போக்கில் 17 ஏப்ரலில் தொடங்கிய அந்த போராட்டங்கள் 1917 நவம்பரில் ஒரு முடிவுக்கு வந்தன. அது கடைசியாக நடந்த அந்த காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் அந்த இறுதி காட்சியில் ஏற்படுகிற பரபரப்பை போல நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு முதலாக அரசாங்கத்தின் சில முக்கியமான அலுவலகங்களை அந்த புரட்சி படை செம்படை கைப்பற்றியது. அதிகாலை 2 மணிக்கு 4 மணிக்கு தொலைபேசி மையங்கள் கைப்பற்றப்பட்டன. 10 மணி அளவில் அங்கே இருக்கிற போக்குவரத்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இப்படி தொடர்ந்து அன்றைக்கு முழுவதும் நடந்து கொண்டிருந்த அந்த புரட்சியினுடைய இறுதி கட்டம் 17 நவம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு முடிவுக்கு வந்தது. 7ஆம் தேதி அதிகாலையில் அங்கே இருந்த அரண்மனையில், குளிர்கால அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். 4ஆம் தேதி புதிய ஆட்சி மலர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. எனவே வெறும் 26 மணி நேரம் அதற்கு முன்னால் தொடர்ந்து நடைபெற்று அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களின் படை களத்திலே இறங்கி சரியாக 26 மணி நேரத்தில் அந்த ஆட்சியை கைப்பற்றியது. அப்போது சோவியத் யூனியன் மலர்ந்தது. இன்றைக்கு பாரதியாரினுடைய பாடலை நாம் பலமுறை சொல்லுகிறோம். ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி, மாகாடி பராசக்தி கடை கண் வைத்தாள், ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் பாரதி பாடிய அந்த யுகப்புரட்சி என்பது 1917 பிப்ரவரியில் நடைபெற்ற புரட்சியை பற்றி, அதையும் தாண்டி நவம்பரில் நடைபெற்ற புரட்சி தான் உண்மையான பாக்டாடி வர்க்கத்தினுடைய புரட்சி. அதற்கு பிறகு சோவியத் யூனியன் என்கிற ஒரு புதிய தேசம் இந்த உலக வரைபடத்தில் உருவாயிற்று. பல நாடுகளுக்கு அது முன்னோடியாக இருந்தது. அந்த நாட்டை பார்த்து இன்னும் பல நாடுகளும் தங்கள் நாட்டையும் சோஷலிச நாடுகளாக மாற்ற வேண்டும் என்று புரட்சியில் இறங்கினார்கள். அது ஒரு வரலாற்றின் தொடக்கம். இந்த ஆண்டு அந்த புரட்சியினுடைய 100ஆண்டின் தொடக்கம். எக்காலத்திலும் கற்க வேண்டிய கல்வி முறைகள், அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் கடினமானவையே. அவற்றை நாம் எவ்வாறு கற்று எவ்வாறு நம் வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஐஏஎஸ் தேர்வுகள் எப்படி தயாராகணும், ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேற்றைக்கு பார்க்கும்போது நான் தேர்வை நன்றாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொன்னேன். அதில் தேர்வை புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு எடுக்கிறாங்க. ஆனால் நாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்டர்வியூ அல்லது பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, மெயின்ஸு, ப்ரிலிமினரி அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரிவர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, நேற்றுக்கு ஆளுமை தேர்வை பற்றி ஆளுமையில் என்ன, ஆளுமைனா என்ன, அந்த ஆளுமைக்கு என்ன செய்யணுங்கிறது குறித்து நாம் பேசினோம். இப்போது சரியான திட்டமிடுதல்
ஒரு தொலைநோக்கு பார்வையோடு போகிறது, நாம் என்ன செய்கிறோங்கிறத தெரிஞ்சு செய்கிறது, நமக்கான ரிலாக்ஸேஷனையும் ஒரு ஹெல்தி ரிலாக்ஸேஷனாக மாற்றி அதையும் வந்து தேர்வுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம ஆளுமை சார்ந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்ததாக தயாராகணும். இப்போ மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிலிமினரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, ஆளுமை தேர்வு 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, ஆளுமை தேர்வில் வந்து உங்களுடைய ஒரு மாணவருடைய கருத்துக்கள் பரிசோதிக்கப்படுது. மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து அவருடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டி பரிசோதிக்கப்படுது. அது அனலிட்டிக்கல் எபிலிட்டினா ஒரு விஷயத்தை எடுத்துட்டார்னா அவர் எப்படி பகுத்து ஆய்ந்து பார்த்து அதனுடைய உள்ளர்த்தங்களை விளங்கி கொள்கிறார். அந்த விளங்கிய விஷயங்கள் குறித்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கிறதா, அந்த பார்வையை வந்து அவர் வந்து தெளிவான முறையில் வந்து ஒரு கேள்விக்காக ஒரு வினாவாக வைத்தால் அந்த வினாவிற்கான விடையாக அவருக்கு சொல்ல முடியுதா அப்படிங்கிறத மெயின் எக்ஸாமினேஷனை பார்க்குறாங்க. அப்போ மெயின் எக்ஸாமினேஷனில் 2 முக்கியமான விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அனலிட்டிக்கல் எபிலிட்டி, இன்னொன்று வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எழுத்து முறையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பரிசோதிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் வருது, டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினுக்கு ஒரு மாணவர் என்ன பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும், எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கிறத அவர் தயார் பண்ணிக்கணும். அப்போது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட அனலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்க்கணும். அனலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்க்கணுன்னா நிறைய வாசிக்கணும் அப்படிங்கிறதோட கூடவே எதிரெதிரான வாதங்கள் என்னங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னா அது இன்னொரு நிகழ்வை எப்படி பாதிக்கும். உதாரணமாக இப்போ பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும், ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குங்கிறது உலக அளவில் பார்க்கறது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் எந்த செக்மெண்ட், எந்த செக்டார், எந்த பிரிவினுடைய பொருளாதாரத்தின் எந்த பிரிவு, மிக முக்கியமாக ஐடி செக்டார்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப பிரிவு வந்து எப்படி பாதிக்கப்படும். ஏன்னா இந்தியாவினுடைய தொழில்நுட்ப சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக லண்டன்லேருந்து நிறைய கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படி பாதிக்கப்படும், இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது நமக்கு வந்து அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா, இதனால் நமக்கு வந்து பலன் வருமா இல்லை பாதிக்கப்படுவோமா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தித்தாள்களாகட்டும் செய்தி ஊடகங்களாகட்டும் அவங்க வந்து நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு மாணவர் என்ன பண்ண வேண்டியிருக்க, ஒரு 2 விதமான கருத்துக்களையும் படித்துவிட்டு எந்த கருத்துக்கு அவருக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்கணும், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி, இதை தான் நம்ம அனலிட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்கிறோம், பகுத்து ஆய்ந்து பார்த்து அறிதல். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து பகுத்து ஆய்ந்து விட்டேன், எனக்கு ஒரு விஷயத்தினுடைய வாதங்கள் எதிர்வாதங்கள் 2மே தெரியுது, 2மே எனக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது, அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு கருத்தும் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கருத்தை நான் வெளிப்படுத்தும் போது, எழுத்துப்பூர்வமாக வெளிப்படுத்தும் போது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்துகிறேனா அப்படிங்கிறது முக்கியம். இந்த சரியான வார்த்தைகள் நான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்திருக்கும். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 டைப்பு வகைகள் உண்டு. அதில் அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் தி கரெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் இதில் பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சரியான வார்த்தைகளை போடுறது. பொருள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்ட் 2ம் பொருள் ஒன்று தான். ஆனால் எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அப்ராப்ரியேட்டான ஒரு சொல் ஆளுமை அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தேவையாக இருக்கும். குறிப்பாக விருப்ப பாடங்களில் அல்லது கான்ஸ்டிடியூஷன் மாதிரியான தாள்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் அளிக்கப்படக்கூடிய விடையினுடைய அழகு அதிகமாகும், அதனுடைய ரெலவன்ஸ் அதிகமாகும், அதன் அடிப்படையில் நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும். இது ஒரு போட்டித் தேர்வாக இருக்கிறதுனால எந்த ஒரு மாணவரும் போட்டியை புறந்தள்ளவே முடியாது. உங்களுடைய சக போட்டியாளர் யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த முகம் தெரியாத போட்டியாளரை விட நீங்கள் எவ்வளவு அதிகமான மதிப்பெண்கள் வாங்குகிறீர்களோ அதுதான் உங்களை வெற்றி இலக்கிற்கு அருகே கொண்டு செல்லுமே தவிர நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே உங்களை வெற்றி இலக்கை நோக்கி செலுத்தாது. அதனால தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மிக முக்கியம்னு சொல்கிறது. அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும், நிறைய வாசித்தா தான் அது வரும்.
நிறைய வாசிக்கணும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ன்றவங்க சொல்கிறேன் அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள் பேசக்கூடிய விவாதங்களில் வந்து நாம் கவனிக்கணும். அவங்க என்ன மாதிரியான வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள், அந்த ஒரு நிகழ்வு அல்லது அந்த ஒரு பொருள் பற்றி அவங்க எப்படி ஒரு பார்வை எடுக்கிறாங்க, எந்த சைடு எடுக்கிறாங்க, அவங்க ஏன் அந்த சைடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக இந்தியா அளவுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆதார் கார்டு வேணுமா வேண்டாமா, அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, தேர்தல் நடந்திருக்குது, இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது, இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த தேர்தலுடைய ரிஃபார்ம்ஸ் என்ன, எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து அறிஞர்கள் நிறைய பேர் வந்து அவங்க பேசுவாங்க. விவாதங்கள் நடக்கும், தொலைக்காட்சிகள் விவாதம் நடக்குது, பத்திரிகைகள் விவாதங்கள் நடக்குது. இந்த விவாதங்களில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, துறை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவங்க வந்து அவங்களுடைய வாதத்தை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க, அதற்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின் எக்ஸாமினேஷன். இப்போது ஆளுமை தேர்வுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் ஸ்கில் நம்ம கொண்டு வந்துட்டோம். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு பகுத்தாய்ந்து பார்த்து அனலிட்டிக்கல் எபிலிட்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து ப்ரிலிமினரிக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எப்படி இருக்குன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் ஆர் கான்செப்ட், அந்த ஃபேக்ட்டு இல்லாட்டா கான்செப்டை பேஸாக வச்சு தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ ஒரு நிகழ்வு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறது குறிப்பெடுத்துக்க வேண்டியது. அதில் ஏதாவது கான்செப்ஷுவலாக இருந்ததுன்னா அந்த கான்செப்டையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரிலிமினரி அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம். ஒரு மாணவருடைய ஃபேக்சுவல் நாலேஜ் என்ன, கான்செப்ஷுவல் ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத பரிசோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு. மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வில் ஒரு மாணவர் எந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாதங்கள் எதிர்வாதங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு, அதற்கான அதை அவரே வந்து ஒரு பகுத்தாய்ந்து பார்த்து ஒரு புரிதலுக்குள்ளே வந்திருக்கிறாரா, அந்த புரிதலின் அடிப்படையில் வந்து அவருக்கு அந்த இஷ்யூவில், அந்த நிகழ்வில் அல்லது அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஒப்பீனியன் இருக்கா, அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கா, அந்த கருத்து அவருடைய சொந்த கருத்தாக இருக்கிறதா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூவில் பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ அடுத்தது வந்து இப்படி நான் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஜென்ரிக்காக சொல்கிறீங்க சார், இந்த ரொம்ப ஜென்ரலான விஷயத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால் அதற்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யூபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளுதல். இப்போ பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னா, யூபிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சிலபஸ்லேருந்து நமக்குன்னு ஒரு சிலபஸ் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசும்போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.